விஷ்ணுவின் 10 அவதாரங்கள். முதல் அவதாரம் மீன் அவதாரம். அந்த மீனவர்கள் எல்லோருமே மீன் அவதாரத்தில் பிறந்தவர்கள். மீனவர்கள் மீன் பிடிக்கும் தொழிலை கொண்டவர்கள் மீனவர்கள். அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த 10 அவதாரத்தில் 10வது அவதாரம் கல்கி அவதாரம். அதுதான் தற்பொழுது நடந்து வருகிறது. இந்த 10 அவதாரத்தில் வராத பெருமாளுடைய அவதாரங்கள் பெருமாள் அவதாரமாக பலர் வடிவெடுத்துள்ளனர். அதில்தான் முக்கியமாக வெங்கடேச பெருமாள். இந்த 10 அவதாரத்தில் அது வராது. அதுபோல திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபன் அவர் இதில் வரமாட்டார். அந்த 10 அவதாரத்தில் இது வராது. அதை வேணால் கல்கி அவதாரத்தில் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. அடுத்தபடியாக ஒரிசாவில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு கோயில் இருக்கிறது, பூரி ஜெகநாத சுவாமி. அவர் சின்ன சின்ன சிலைகளாக வச்சுருப்பாங்க. நான் நேரில் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது ஒரு பெருமாள் அவதாரம் தான், விஷ்ணுவின் அவதாரம் தான். இதுபோல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஒரு பெருமாளை வைத்துவிட்டு அதுக்கு ஒரு பெயர் சொல்லி, இது சுந்தர பெருமாள், இது கல்யாண பெருமாள், இது சுந்தரேச பெருமாள், இது மாணிக்க பெருமாள் என்று நீங்கள் எதை சொன்னாலும் பக்தர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள், விவாதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இது விஷ்ணுவின் அவதாரம் அல்லாச்சே. எப்படி அதை மறுத்து சொல்வது? புதியதாக ஒன்று உருவாக்கி இது கோணங்கி பெருமாள் என்று சொன்னாலும் அதை நம்புவார்கள். இது மொடக்குறிச்சி பெருமாள் என்று சொன்னாலும் நம்புவார்கள். இதோ போட்டிருக்க, இதுதான் அதுக்கெல்லாம் சாட்சி. எனவே நமக்கெல்லாம் ஒரே ஒரு அவதாரம் தான். ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை செத்து போகிறோம். எல்லாருமே அப்படித்தான். ஆனால் இந்த சாமிகளுக்கு மட்டும்தான் பல அவதாரங்கள் எடுப்பார்கள். அதை எழுதி வச்சுட்டாங்க. எப்படி மாற்ற முடியும் நம்மளால்? பைபிள் எழுதிட்டாங்க, குரானை எழுதியாச்சு, வேதங்களை எழுதி வச்சாச்சு, திருக்குறள் எழுதி வச்சாச்சு, இதுபோல் பலவற்றையும் எழுதி வச்சுட்டாங்க. எப்படி நம்மளால் மாற்ற முடியும்? மாற்ற முடியாது. மாற்றினா அது நீ நரகத்துக்கு தான் போகணும், உனக்கு சொர்க்கத்துக்கே போக முடியாது. இருக்கிறத அப்படியே நீ எடுத்துக்கணும். அதனால் புதிய புதிய பெருமாளை நீங்கள் உருவாக்கலாம். அதற்கு ஒரு கோயிலை கட்டிவிட்டு முதல் ஒரு செங்கல்லால் செய்யலாம், ஒரு சின்ன சிலையை வைத்து பல பணத்தை வசூல் பண்ணி பெரிய கோயிலாக கட்டலாம். அதுபோல தான் ராமனுக்கு ஒரு கோயில் உத்தரப்பிரதேசத்தில் செய்தார்களே. பலராமன் வேற, இது பாலராம் என்று அவர்கள் கட்டினார்கள். அதுபோல் நீங்களும் புதிய புதிய பெருமாளை வைத்து, கடவுளை வைத்து கட்டிடத்தை கட்டி கோயிலை உருவாக்க முடியும். உங்களுக்கு நிதி கிடைக்கும், அதை விரிவாக்கம் செய்யலாம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பக்தர்கள் இந்தியாவிற்கு வருவார்கள். அந்நிய செலாவணி கிடைக்கும், பெரிய முதலீடுகள் கிடைக்கும், கடைகள் இருக்கும், வியாபாரம் பெருகும். இப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள். அதுதானும் நடந்து வருகிறது. எனவே அவதார புருஷனாக நீங்களே மாறலாம். நான் தான் ஒரு பெருமாள் என்று சொல்லலாம்.
உங்களுக்கு ஒரு பெயரை வைத்து கொள்ளலாம், அது நாமத்தை வைத்து கொள்ளலாம். நான் ஒரு பெருமாள் பக்தர் என்று சொல்வதை விட்டு நானும் ஒரு அவதாரம்தான், அவதார புருஷன் என்று சொல்லிக்கொள்ளலாம். உங்களை கேள்வி கேட்பது நகைப்பார்கள், அதெல்லாம் காதில் எடுத்துக்கூடாது, அதெல்லாம் கடந்து போயிடணும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு வேண்டும். மக்கள் மாயையில் இருக்கிறார்கள். அந்த மாயையில் இருந்து இவர்கள் விளங்க வேண்டும் என்றால் இது போல நாம் பதிவிட வேண்டும். காண்பவர்கள் சற்று சிந்திப்பார்கள் அல்லவா, இதில் என்ன உண்மை இருக்கிறது, என்ன பொய் இருக்கிறது, ஏன் இப்படி எழுதினார்கள், எதற்காக இப்படி எழுதினார்கள் என்று சிந்திக்க வேண்டும் அல்லவா. மக்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடியதை எதை சொன்னாலும் நாம் அதை ஆதரிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு சாலையை போடுறாங்க, புதுசாக ஒரு பேருந்தை விடுறாங்க, இப்படி ஏதாவது மக்களுக்கு உருப்படும்படியாக அன்னதானம் பண்ணலாம். அப்படிலாம் செஞ்சோம்னா மக்களுக்கு அது பலன் கிடைக்கும். மக்களுக்கு பலன் தரக்கூடிய செய்கைகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அது நீ எதை வேணாலும் வைத்து செய்யலாம், ஆனால் மக்களுக்கு பலன் பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும். பசி என்று வந்தவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும். நோய் வந்துவிட்டால் மருத்துவமனைக்கு சென்று அனுப்ப வேண்டும். இறந்து விட்டாரோ அவர்களுக்கான ஈமச் சடங்குகளை யாராவது செய்யலாம். இப்படித்தான் நாம் வாழ்க்கையில் பிறருக்கு உதவும்படியாக நாம் செய்ய வேண்டும். இது எனது கருத்து தான். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம், அது உங்கள் விருப்பம். என் மனதில் எது தோன்றியதோ அதை நான் சொல்லிவிட்டேன், எழுதிவிட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலில் போகும். சிதம்பரம் கொள்ளிடம் நான் உருவாக்கப்பட்டது தான் அனைத்துமே.